Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜெனரல் ஸ்டடீஸ் இந்தியன் பாலிட்டிலேருந்து நேஷனல் சிம்பிள்ஸ் அதாவது தேசிய சின்னங்கள் தான் பார்க்க போகிறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ண மாட்டீங்க. 6வது வரலாறு புக்கில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் ஒரு லைனுமே இங்கே வினாவிடையாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் ஏ விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம். இந்தியாவின் நீளமான நதி எது? விடை கங்கை ஆறு, 2525 கிலோமீட்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கன்னா 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் எவ்வளவு? விடை ஆப்ஷன் ஏ 3848 கிலோமீட்டர். இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க 3848ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே கூடு கட்டி முட்டையிடும் பாம்பு எது? விடை ஆப்ஷன் ஏ ராஜநாகம். ஆலமரம் எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னம் ஆனது? விடை 1950. தாமரை எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னம் ஆனது? விடை ஆப்ஷன் சி 1950. மயில் எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னம் ஆனது? விடை 1963. புலி எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமானது? விடை 1973. கங்கை ஆறு எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமானது? விடை 2008. யானை எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமானது? விடை 2010. ஆற்று ஓங்கில் அல்லது டால்பின் எப்பொழுது இந்தியாவின் சின்னமானது? விடை 2010. லாக்டோபாசிலஸ் எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமானது? விடை ஆப்ஷன் ஏ 2012. தோழமை பாக்டீரியா என்று அழைக்கப்படும் பாக்டீரியா எது? விடை ஆப்ஷன் ஏ லாக்டோபாசிலஸ். மாம்பழம் எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமானது? விடை 1950. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? விடை ஆப்ஷன் ஏ வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? விடை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? விடை ஆப்ஷன் ஏ செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? விடை ஆப்ஷன் ஏ பனை மரம். தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா. இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு தயாரிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ குடியாத்தம், வேலூர் மாவட்டம். நான்முக சிங்கம் எப்பொழுது இந்தியாவின் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 26.
சத்தியமேவே ஜெயத்தே என்ற சொல்லின் பொருள் யாது? விடை வாய்மையே வெல்லும். தேசிய கீதம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 24. இந்த தேசிய பாடல் தேசிய கீதம் தான் எப்போதும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் தேசிய பாடல் வந்தே மாதரம் பற்றி தனியாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய கீதம் முதலாக எங்கு எப்பொழுது பாடப்பட்டது? விடை 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும்? விடை ஆப்ஷன் இ 52 வினாடிகள். வந்தே மாதரம் என்ற பாடலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி ஆனந்த மடம். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? விடை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதினார். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன? விடை ரூபாய். 16ஆம் நூற்றாண்டின் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு என்ன பெயர்? விடை ருப்பியா. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? விடை டி உதயகுமார் 2010. சக ஆண்டு எப்பொழுது தொடங்கியது? விடை கிபி 78 கனிஷ்கர் காலத்தில் தொடங்கியது. சகா சகாப்தம் டேஷ் ஆண்டு தொடங்கியது. இதையே தான் சக ஆண்டு எப்போது தொடங்கியதுன்னு லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். விடை கிபி 78. ஸோ அதை பற்றின சில நோட்ஸ் பார்க்கலாம். சகா சகாப்தம் கிபி 78 தொடங்கியது. இந்திய அரசு 1957 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொண்டது. சகா சகாப்தம் கிபி 78 கனிஷ்கர் அரசால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது. சகா நாட்காட்டி 365 நாட்கள் மற்றும் 12 மாதங்கள் கொண்டது. இது கிரிகோரியன் நாட்காட்டியின் கட்டமைப்பை போன்றது. தேசிய நாட்காட்டி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதை தான் லாஸ்டா பார்த்த ஹிண்ட்ஸ்ல பார்த்தோம். ஸோ இயர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விடை 1957 மார்ச் 22. யாருடைய தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டது? அதாவது கேலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி. விடை மேக்நாத் சாகா. ஹிண்ட்ஸ் பார்க்கலாம். சக ஆண்டு சைத்ரா அதாவது சித்திரை மாதத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கிறது. சாதாரண ஆண்டில் சைத்ரா முதல் தேதி மார்ச் 22 ஆகும். லீப் வருடத்தில் முதல் தேதி 21 ஆகும். பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. தேசிய ஊர்வன, நீர்வாழ் விலங்கு, பாரம்பரிய விலங்கு, நுண்ணுயிரி. இது எல்லாமே ஏற்கனவே கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாரம்பரிய விலங்கு புலின்னு கொடுத்துருக்காங்க. தேசிய விலங்கு புலி, யானை தேசிய பாரம்பரிய விலங்கு. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பாடகர் யார்? விடை டி.கே. பட்டம்மாள். பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் நாள் எது? விடை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 29. ஸோ அதை பற்றின சில நோட்ஸ் பார்க்கலாம். குடியரசு தின விழா முடிவடைந்த பின்னர்
ஜனவரி 29ஆம் தேதி அன்று குடியரசு தின விழாவில் பங்கேற்க வந்த முப்படை வீரர்கள் தங்களது முகாமுக்கு திரும்பும் பாரம்பரிய நிகழ்வான பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி டெல்லி விஜய் சவுக்கில் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் 4 நாட்கள் நீடிக்கும் குடியரசு தின விழாவின் நிறைவை குறிக்கும் படை வீடு திரும்புதல் நிகழ்வு தேசத்தின் பெருமிதமாக வெளிப்படுகிறது. சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் 2 ஐநா சபையால் எப்போது முதல் கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ 2007 முதல். இந்திய தேசிய கொடியின் நடுவில் உள்ள சக்கரத்தின் நிறம் என்ன? விடை ஆப்ஷன் பி கருநீலம். அதிகமா பார்த்தீங்கன்னா கடற்படை நீலம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வந்தே மாதரம் பாடல் முதலாக எப்பொழுது பாடப்பட்டது? விடை 1896ஆம் ஆண்டு வந்தே மாதரம் பாடல் முதலாக பாடப்பட்டது. இந்தியாவின் தேசிய கொடி முதல் முறையாக 15/8/1947 யாரால் ஏற்றப்பட்டது? விடை ஜவஹர்லால் நேரு. சுதந்திர தினத்தின் போது டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர். இந்திய அரசின் தேசிய சின்னத்தில் நான்முக சிங்கத்தின் கீழ் காணப்படும் 4 விலங்குகள் யாவை? விடை யானை, குதிரை, காளை மற்றும் சிங்கம். அசோகர் கால சார்நாத் தூணின் உச்சியில் இருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு உள்ளது? விடை சார்நாத் அருங்காட்சியகம். இந்தியாவின் தேசிய கீதம் எது? விடை ஆப்ஷன் ஏ ஜனகண மன. தேசிய பாடல் தான் வந்தே மாதரம். தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் சி பங்கிம் சந்திர சட்டர்ஜி. டேஷ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? விடை ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ சென்னை கோட்டை. இந்திய தேசிய கொடியின் நீளம் அகலம் எவ்வளவு? விடை ஆப்ஷன் ஏ 3:2. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பிரபலங்களின் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பிங்காலி வெங்கையா, மேக்நாத் சாகா. இது எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம். விடை ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல், பிங்காலி வெங்கையா தேசிய கொடி, மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். 1947 இருந்து 26 ஜனவரி 1950 வரை டேஷ் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். அதாவது யார் கௌரவ தலைவராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா பிரிட்டனின் அரசி தான். 1947 இருந்து 1950 ஜனவரி 26 வரைக்கும் இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்திருக்காங்க. தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் குறிப்பன எவை? ஸோ காவி பார்த்தீங்கன்னா தைரியம், தியாகம். பச்சை நிறம் செழுமை, வளம். வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை. கருநீல நிறத்தின் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழி, அமைதி. ஸோ இதையுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேசிய உறுதிமொழி எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை பிரதிமாறி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார்.
ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டாபிக் ஏதாவது ரிவிஷன் பார்க்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.